ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிஷத் வேர்ல்ட். நான் உங்க அனு. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல குழுன்னு ஒரு சூப்பர்பான சம்மர் ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது எல்லாருக்குமே எஸ்பெஷலி 90s கிட்ஸுக்கு ஃபேவரட்டான ஒரு சர்பத். இது என்ன சர்பத் அப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதே போல பல வகையான சம்மர் ட்ரிங்க் ரெசிபிஸ் நம்மளுடைய சேனல்ல நாங்க ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த குழு சர்பத் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு இன்னைக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் எடுத்திருக்கேன். சர்பத் போடுறதுக்கு முன்னாடி 1 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் போடுங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே இது போல் நல்லாவே ஊறி வந்துடும். இப்போ இது இருக்கட்டும். அடுத்து இது பாதாம் பிசின். இது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையும் அவைலபிளாக இருக்கும். 2 இல்லை 3 பீஸ் மட்டும் நாம ஊற வச்சோம்னா இது போல் 1 பவுல் அளவுக்கு நல்லா கற்கண்டு போல இது போலவே நல்லா உப்பி வந்திருக்கும். ஆனால் இது குறைஞ்சது 8 to 9 hours ஊற வச்சு அப்புறம் தான் சர்பத்லலாம் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இது ரெண்டையும் ரெடி பண்ணிட்டு இப்போ நாம சர்பத் போட ஆரம்பிச்சிடலாம். ஒரு கிளாஸ் டம்ளர்ல இது போல 1 ஸ்பூன் அளவுக்கு முதல்ல பாதாம் பிசின் சேர்த்திக்கங்க. அப்புறம் ஊற வச்சிருந்த சப்ஜா சீட்ஸையும் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். பட் இன்னும் குழுன்னு சில்லுன்னு இருக்க சில ஐஸ் கியூப்ஸ்களையும் இது கூட நாம சேர்த்திக்கலாம். இன்னைக்கு சர்பத்தோட மெயின் ஹீரோ இந்த நன்னாரி சர்பத்து தான். இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல அவைலபிளாக இருக்கும். இதிலிருந்து இன்னைக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். இது 25 ml அளவுக்கு இருக்கும். 1 டம்ளர் மேக் பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் போதும். இது கூட சில்லுன்னு இருக்கிற ஐஸ் வாட்டரையும் இல்லை சோடாவையும் நீங்கள் சேர்த்திக்கலாம். ஆல்ரெடி இந்த நன்னாரி சர்பத்தில் சுகர் இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது கூட பாதி அளவுக்கு லெமன் பிழிஞ்சு விட்டுருங்க. அதோட கிளிப்பிங் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இதில் ஆட் பண்ணிக்க முடியல. லைம் ஜூஸ் கலந்துட்டு இதை நல்லாவே ஒரு தடவை இது போல் மிக்சிங் கொடுத்துருங்க. அவ்வளோதான். சூப்பர்பான குழுன்னு சம்மருக்கு ஒரு செம்மையான நன்னாரி சர்பத் வீட்லேயே சிம்பிளாக செம்மையாக ரெடி பண்ணிட்டோம். பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் சில ஐஸ் கியூப்ஸையும் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்க. ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சுங்க இந்த நன்னாரி சர்பத். சப்ஜா சீட்ஸும் பாதாம் பிசினும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சம்மருக்கு கண்டிப்பாக உடம்புக்கு சேர்த்திக்கணும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சர்பத்தெல்லாம் வீட்டில் அடிக்கடி போட்டு கொடுங்க. நீங்களும் டேஸ்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்றேன். Until then, bye from Anu. Thanks for watching.